அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலவேளையில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் வாசிக்க கேட்ட ஒரு அருமையான ஒரு பகுதி இது. ஜீசஸ் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுத்துட்டு அந்த எப்படி வாழ்வு பெற வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை என்பது ஒரு மன்னிப்பு. அதுக்கு தான் உலகத்தில் வந்தேன் என்ற வார்த்தையை அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர் நிறைவேற்றுவார். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்ற வார்த்தையினுடைய அழிக்கிறதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அது ரொம்ப கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையும் சொல்லியிருக்காரு. அவரே சொல்லியிருக்கிறாரு, அவரே விபச்சாரம் செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படி அந்த விபச்சாரம் செய்த நிமித்தம் ஒரு பெண் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு அவளுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம வைத்திருக்கிற வேதாமத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதுலே உலகத்தில் உள்ள அநேக மதங்கள் உலகத்தில் இருக்குது. அநேக வழிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அநேக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்படிலாம் வாழணும் எழுதியிருக்காங்க. ஆனால் வேதம் மட்டும்தான், நாம் வைத்திருக்கிற வேதம் மட்டும்தான் மன்னிப்பு, வர்கிவ்னஸ், மன்னிக்கிற ஒரு தன்மையை கொடுக்குற வேதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. மன்னிப்பு என்பது ஒரு கூட்ட மக்களுக்கல்ல, அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அது ஒரு ஞானஸ்தானவங்கன்னு அவசியம் இல்லை. அவன் ஒரு கிறிஸ்தவனா, ஒரு யூதனா, ஒரு இஸ்ரவேலனா இருக்கன்னு அவசியம் இல்லை. அவர் எகிப்தியனாக கூட இருக்கான். யாராக இருந்தாலும் எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி தன் நினைவுகளை தான் என்ன செய்தான்னு நினைத்து திரும்பி பார்த்து அதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ, அந்த பாவ மன்னிப்பு யார் போடுறாங்களோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் வேதத்துடைய பெஸ்ட்டு குவாலிட்டி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து ஆதியாகமம் வெளிப்படுத்தல் 21-22 வரை கடைசி வசனம் வரை அதைத்தான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 22-21 கடைசி வசனம் அதுவரை இடத்துல மன்னிப்பு தான், வர்கிவ்னஸ் தான். யாரெல்லாம் இங்கே மன்னிப்புங்கிறதே இல்லை. ஒருவேளை யூதாஸுக்கு மன்னிப்பு கிடைக்கல, ஏன் ஒரு செத்தார்? பேதுரு ஏன் ஏன் நல்லா வாழ்ந்தார்னா, பேதுரு யூதாஸை விட மோசமான ஆள் தான். அப்பப்போ எடிட் பண்ணிகிட்டே இருப்பார். இயேசுவை நிறைய இடத்துல எடிட் பண்ணுவார். ஆனால் தவறு செய்த பொழுது தகப்பனே என்னை மன்னிங்க என்று மனம் கசந்து அழுகிறார். யூதாஸ் அழுகிறாரு. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு தன் முடிவை அவர் தேடிக்கொள்கிறார். நம்ம முடிவை நம்ம தேடக்கூடாது, ஆண்டவர் தான் நம்ம முடிவை தேடணும். அதுதான் வேதம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ, ஆண்டவருக்கு நம்ம தேவைகளை சொல்லி பார்க்குறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணம் நம்ம எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஒரு பையன் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தான். அது வெளியூர் போகிற ட்ரெயின். போகிற வழியில் அவன் அந்த ட்ரெயினில் 2 கதவு இருக்கும், 2 ஜன்னலில் 2 டோர் இருக்கும். ஒன்று ஷட்டர், ஒன்று கண்ணாடி. அந்த ஷட்டருங்கிறது காற்று வரும், வெளியே பார்க்க முடியாது. கண்ணாடி என்பது காற்று வராது, வெளியே வேடிக்கை பார்க்கலாம். பொதுவாக ஏசியில் கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணாடி போட்டு மூடிடுறாங்க. இப்போ பொதுவாக ஏசியில் நம்ம போய் பழகிட்டோம். அந்த ஷட்டரை பற்றி நமக்கு தெரியல. அந்த ஷட்ரு இப்போ இரவு நேரங்களில் நல்லா காற்று வரும், மழை பெஞ்சால் தண்ணி வராது. அந்த ஷட்ரு போடப்பட்டிருந்தது அவன் ஏறின ட்ரெயினில். அந்த ஷட்டரை அவன் திறந்து பார்க்குறான், திறக்க முடியல. அவனும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறான். அது ஒரு லாக்கை அமுக்கிட்டு மேலே தூக்கணும். அவனும் ட்ரை பண்ணுறான், ஸ்டக்காக இருக்குது. சின்ன பையன் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பல மணி நேரமாக ட்ரை பண்ணுறான், அவனால் திறக்க முடியல. ஆனால் குறிப்பிட்ட இடம் வந்துடும், அங்கே அப்பா வாடா இறங்கணும், போகலாம் வா இறங்கிடலாங்கிறாரு. அவன் சொல்கிறான், அப்பா இப்போ தான்ப்பா ஷட்டரே திறந்துருக்குறேன், இனிமேல் தான் கொஞ்ச நேரம் ட்ரெயினில் வேடிக்கை பார்க்க போகிறேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன்ப்பா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கங்கிறான். இல்லைடா இறங்க வேண்டிய தண்டார்பட்டா வந்துருச்சு, இல்லை மாவுசி நகர் வந்துருச்சு, இறங்கி தான் அவனு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிறார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. இன்றைக்கி நிறைய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில தலைவருடைய படத்தை பையில் வச்சுருக்காங்க, ஒரு சில மத தலைவருடைய படத்தை வச்சுருக்காங்க. நாமளும் இயேசுங்கிற ஒரு மத தலைவருடைய படத்தை நல்ல அந்த என்ன சட்டை இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபாதர், ஒரு குருவானவர் போட்டிருந்தார். பார்த்தா ஒரு சட்டை ஒரு மீட்டர் 400 ரூபாயோ 500 ரூபாயோ லிலன் காட்டன் நினைக்கிறேன்.
அது ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வச்சிருந்த உள்ளே வச்சுருக்க படம் தெரியும். ஒரு சிலர் 500 நோட்டு வைக்கிறாங்க. இப்போ இருக்கிறது பெருசு 500 நோட்டு. இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்கள், இல்லை ஜாதி தலைவர்கள், இல்லை நம்ம இயேசு, இல்லை அவங்க இன்னொருத்தர் படத்தை வைக்கிறாங்க. ஆனால் இயேசு இப்படி தான் இருப்பாருங்கிறதுல இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் வசனத்தின்படி நடக்கணும். வசனம்தான் 107 19 20 சொல்கிறார். வார்த்தை அனுப்பி குணமாக்குங்கிறார். இங்கே சொல்கிறாரு, என் வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்கிறார். என் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன அவர் இந்த வசனத்தை உங்கள்கிட்ட நீங்கள் இல்லை, நீங்கள் ஒரு சாத்தானாக இருக்கீங்கிறார். எப்போ நம்ம வசனத்தின்படி நடக்கலையோ அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னு வேதம் சொல்லுது. வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாக இருக்க இரண்டாவது கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். லவ். இந்த நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாக மனைவியை கூட்டிகிட்டு வரோம். கூப்பிட்டு அந்த மனைவிட்டே என்ன ஆகுது? நம்ம அன்பு இல்லாமல் இருக்கிறோம். அன்பு குறைஞ்சி போச்சு. இல்லை கணவற்ற அன்பு இல்லாமல் இருக்கிறோம். இல்லை 240 270 நாட்கள் அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா சுமந்திருப்பாங்க. அந்த கருவறை இருட்டான், எழுந்து நடக்க முடியாதான், மூச்சு விட முடியாதான், ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கணுமா. ஆனால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருங்க. 10 கிலோ எடை கூடியது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. அதுதான் யோவான் 16 அந்த கஷ்டத்தை சொல்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு. அந்த துக்கம் எப்படி இருக்கணும்? தாயின் அந்த பிரசவ வேதனை மாதிரி சொல்கிறார். இருக்கிறதுலே அதிக கஷ்டம் பிரசவ வேதனை. ஆனால் அந்த தாயவே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தகப்பனே என்ன பண்ணுறோம்? நம்ம வசனத்தைப்படி கை கொள்ளலை. அதுதான் சாத்தான். யூதரும் சாத்தானுடைய தலைப்பு. இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 42 47 சொல்கிறார். என்னிடத்து முதல்ல அவர் ஆரம்பிக்கிறதுக்கவே லவ் தான் சொல்வார். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்வீர்கள். நான் இப்போ இயேசு அவனை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவா என்றால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். லவ். இன்றைக்கி திருச்சபையில் வீட்டில் அன்பு குறைந்து கொண்டிருக்கு. அந்த அன்பு இல்லைன்னா அங்கே சாத்தான் வந்துச்சு. அந்த அன்பு நேசம் நம்மகிட்ட இல்லைன்னா, நேசம் எல்லாத்துக்கும் மேலே பெருசுங்கிறார். நேசம் எப்படின்னா, இன்றைக்கி திருச்சபையில் எப்படி நேசம் இருக்குன்னா, வெளியில் பூ விற்கிறம்மா சொல்லிச்சு, நல்லா மெசேஜ் கொடுக்குறாங்கய்யா, நல்லா பாடுறாங்கய்யா, பூ கெட்டிக்கிட்டே கேட்குறப்போ மன அமைதியாக இருக்குது. அந்த டைமிங் வந்தோடனே அந்த வசனம் அடிக்குது. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்கிறார். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை, நானே நானே நானேன்னு சொல்கிறாரு. எல்லா வசனம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் வார்த்தைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன கூட்டமாக நின்று, நிறைய பெரிய கூட்டம் வெளியே போயிடுது, ஒரு சின்ன கூட்டமாக நின்று உள்ள சண்டை போடுறீங்க பார்த்தீங்களா, அவ்வளோ நேரம் உங்கள் சாட்சி கெட்டு போதுங்கிறார். நல்லா கோயிலுக்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க வீட்டில் பார்க்க முடியாது, இவங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த சட்டி பானை உடையுது பாருங்கள், வீட்டில் சத்தம் கேட்குது பாருங்கள், அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போன தன்மையே கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. மோகனண்ண மீட்டிங்க்கு, டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங்க்கு, அவர் மீட்டிங் இவர் மீட்டிங் போயிட்டு வர்றீங்க. ஆனால் போயிட்டு வந்த பிறகு அன்பு குறைஞ்சி போகுது பாருங்கள். எங்கே போனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி லவ். அதுதான் 1 கொரிந்தியர் 13. அந்த லவ் நம்மகிட்ட இருக்கா? அந்த நேசம் நம்மகிட்ட இருக்கா? அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? அந்த நேசம். என்னுடைய அருமையான என்னுடைய குருநாதர் வந்திருக்கார், மாஸ்டர் மேத்திஸ். எனக்கு நல்ல ஒரு பைபிள் டிக்ஷனரி. ராத்திரி 2:30 மணிக்கு எழுப்பி பைபிள் வசனம் கேட்டாலும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவார். நம்ம ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டா டிக்ஷனரி. அவர்கிட்ட இப்போ காலையில் பேசிட்டு வரப்போ அன்பை பற்றி தான் பேசிகிட்டு வந்தேன். என்ன தான் நம்ம பாஸ்டாக இருந்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. நம்ம அம்மா அப்பாட்ட, மனைவியோட அம்மா அப்பாட்ட, நம்ம அம்மா அப்பாட்ட மட்டும் இல்லை, மனைவியோட அம்மா அப்பாட்டை நம்ம என்ன பண்ணுவோம், நேசிக்கணும். அவங்களுக்கு ஒரே பொண்ணு தாங்க. அந்த பொண்ணை அந்த அம்மாட்ட பேசலைன்னா எப்படிங்க?
ரெண்டும் ஒன்று தாங்க, ரெண்டும் அம்மா அப்பா தானேங்க. ஏற்று சூட்டபிள் பெர்சனுக்குடைய அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுலாங்க. நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ, ஜஸ்ட்டு எப்படி ஹலோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ஒரே ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க. நம்ம ஆண்டோடைய அதிகாலையில் ஆண்டோடைய கிருபையை கேட்க பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்ல 143 நேற்று 1ஆம் வாக்குத்தத்த வசனம் அந்த 143 தான் மெசேஜ் பண்ணேன். அதில் சொல்ல அதிகாலையில் என்னை கிருபையை எனக்கு கேட்க பண்ணுங்க. நீதிமொழிகள் 8:15 அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லிட்டு 143:8 சொல்கிறாரு, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க. ஐ ஹோப் டு, நான் உங்களை நம்பியிருக்கிறேன். ஐ வில் கோப் யூ, நான் உன்னை நம்பியிருக்கிறேன். நான் என்னுடைய வே எப்படி இருக்குது, எனக்கு எப்படி நடக்கணும், அந்த வழியை நீங்கள் காட்டுங்க. அந்த கல் இருக்கக்கூடாது, முள் இருக்கக்கூடாது. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இந்த கால வேளையில் யூதரும் சாத்தானும், யூதர் சொல்கிறாங்க நீ பிசாசுன்னு சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு சொல்கிறாரு, என் வசனத்தை நீங்கள் கடைப்பிடிங்கப்பா. நான் பிதாட்டேருந்து வந்தேன். நான் வந்த வசனம் என்னென்னா, நான் சொல்கிறது உன்னுடைய வீட்டை எழுதி கொடு, உன் சொத்தை எழுதி கொடு, 10 நாள் எனக்கு பாஸ்டிங் இருக்குது, இல்லை ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு எனக்காக போராடு, 10 கொடி பிடிச்சிட்டு பேசலாம் சொல்லலை. லவ், அன்பு, அவ்வளோதான். நேசம், பிறரை நேசி. ஏதோ அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, எதுக்கு தப்பு பண்ணா திங்க் பண்ணிப்பார். அவன் 1000 ரூபா சம்பளம், 900 ரூபா குடிக்கிறான், 100 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறான், 3 பிள்ளைகள், அவன் சாப்பிடணும், கறி மீன் கொடுக்கணும், அவனுக்கு வாடகை கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், 100 ரூபாயில் இத்தனை வேலையும் அவள் பார்க்கணும். ஆனால் நீ 900 ரூபா சம்பாரித்து செலவு, 1000 ரூபா சம்பாரித்து 900 ருபீஸ் நீ செலவு பண்ணிடுற. எப்படி நியாயம்? அவள் தப்பு பண்ணுறதுக்கு வழி, ஏன் அந்த தப்பு பண்ணா? உனக்கு தெரியாமல் என் பாக்கெட்லேருந்து காசு எடுத்தா? நீ ஒரு நிமிஷம் திங்க் பண்ணியா? அந்த லவ் ஒன்றை இருக்கா? அந்த தப்பு பண்ணுவதற்கு நோக்கம் என்ன? அதுதான் லவ். அப்படி சிந்திச்சிட்டாலே அதுதான் மனம் திரும்பினது. யார் அப்படி சிந்திச்சிட்டோமோ, எதுக்கு என் மனைவி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு என் கணவர் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எதுக்கு என் பிள்ளைகள் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு இந்த ஹவுஸ் ஓனர் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 சொல்கிறாரு, தன்னைத்தான் சோதித்தறிந்து, நம்மை சோதித்து அறிந்து ஆண்டவர்கிட்ட போய் பார்க்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த யூதர் எப்போவுமே இயேசுடைய டார்கெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாமளும் யூதரை போல் பிறரை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது செய்யலை, இது வாங்கலை, இது போகலை, இதை பண்ணலை, அதை பண்ணலை, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். சொன்னோன்னே நம்மளும் ரிவர்ஸில் வேகமாக நான் என் வீட்டில் நடக்கிறத எனக்கு என் மனைவிக்கு நடக்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ப்ராக்டிக்கலாக என்ன ஸ்பீடாக சொல்கிறாங்க, அடுத்த ஸ்பீடு ரிவர்ஸ் வந்துடும். ஆனால் ஒரே ஒரு செகண்டு திங்க் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல வேறு மாதிரி ஆயிடுது. அந்த ஒரு செகண்ட் திங்க் பண்ணாதான் மனுஷன். அதுக்கு மேலே போகிறது தீர்க்கதரிசி இல்லை கடவுளே தாசன். ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம், எதுக்கு இப்படி பண்ணோம், ஒரே ஒரு செகண்ட் திங்க் பண்ணிட்டா. அங்கே யூதர்கள் இயேசுவை நோக்கி பார்க்குறப்போ சட்டத்தை கடைப்பிடிக்கணுன்னாங்க. ஆனால் அங்கே ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் தெரியல. நாமளும் இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தை போல உங்களில் பாவம் இல்லாதவன், எனக்குள் பாவம் இருக்குது, தன்னைத்தான் சோதி தெரியணும், தன் பிழைகளை உணரணும் யார், என்னுடைய குற்றத்தை உணர்கிறவன் யார். நீதி சங்கீதம் 19:12 நாம் நம்முடைய பிழைகளை உணர்ந்த மக்களாய், நம்முடைய தவறுகளை உணர்ந்த மக்களாய், அதுதான் இது ஒரு மனமாற்றத்தின் காலம், அதுதான் வசந்த காலம், அதுதான் இது ஒரு கிருபையின் காலம். எப்போ நம்ம நினச்சி திரும்பிட்டோமோ, எத்தனை முறை மன்னிக்கணும், 70 முறை. எப்படிலாம் மன்னிக்கணும் அதெல்லாம் கணக்கில், மன்னிப்பு கேட்டால் கொடுத்துடணும், அவ்வளோதான். அதனால தான் நான் இப்போதும் நிர்மூலமாக இருக்கும் கர்த்தருடைய சுத்த கிருபை காலை தருமவை புதியவைகள். ஆண்டவரின் தவறை நினச்சிட்டா நான் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது.
அதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். என்னுடைய தவறை நினைக்கிறப்போ நான் வாழவே முடியாது, என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு வாழ்வு தந்திருக்கிறாருன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அந்த இரக்கத்திற்கு முடிவில்லை. சங்கீதம் யாத்ரா 34 அவரே சொல்கிறார், மோசே தலைகுனிந்து ஆண்டவரை பணிந்த பொழுது தேவன் இரக்கமும் மன உருக்கம். அவரை சொல்கிறார், நான் இரக்கம் உள்ளவன்ப்பா, நான் கிருபை உள்ளவர்ப்பா, மன உருக்கம் உள்ளவர்லப்பா. எப்படி அந்த கேண்டிலில் தீ பிடிச்ச உடனே கேண்டில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி நீ மன்னிப்பு கேட்டோன்னே நான் ஃபயர் ஆயிடுறேன், உனக்காக கரைஞ்சிக்கிட்டே இருக்கேங்கிறாரு. அந்த ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ எந்த மனிதன் தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். தன்னை நினைத்து ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நாளில் பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி, தகப்பனே எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த இரக்கத்தை தாங்க, எனக்கு அந்த மனமாற்றத்தை தாங்க, எனக்கு அந்த விடுதலை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்குறப்போ நிச்சயமாகவே ஆண்டவரே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். குருசே ஆசைக்கெல்லாம் ஊற்றவற்றாஜி வனதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கே, துங்கரத்த ஊற்றில் மூழ்கே தூய்மையடைந்தே மேன்மையாகினேன், தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். விந்தைக்கேறு சேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையில் 2025 3 மாதங்களை முடித்து 4வது மாதம் 2ஆம் தேதியில் தகப்பனே, நான் யூதனா சாத்தானா? யூதருக்கும் சாத்தானுக்கும் நோ டிஃப்ரெண்ட் தகப்பனே. பெருமை மிகுந்தவர்களாய் பிறரை குறை சொல்கிற மக்களாய் யூதர்கள் வாழ்ந்தாங்க. சாத்தான் என்பது பிறருக்கு கெடுதல் நினைப்பது தகப்பனே. ரெண்டும் இல்லாமல் ஜீவனுள்ள தகப்பனாகுமே நாங்கள் தரித்து கொள்ள கிருபை செய்யப்பா. தேவையோடு கண்ணீரோடு இந்த 47 நாட்கள் 40 நாட்கள் ஆலயத்துக்கு போகிறேன், அதிகாலையில் போகிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஏக்கத்தோடு வருகிற மக்களுக்கு தகப்பனே, சங்கீதம் 143:7 உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுங்க. உம்முடைய கிருபை இந்த மக்களோடு இறங்கட்டும், என் சகோதர சகோதரோடு இறங்கட்டும். அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு